இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசி பலனை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலையும் பயணம் செய்ய போகிறாங்க. சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், மேச ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க. இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த 2024 ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல அம்சங்களில் மிதமாக தான் இருக்குது. உங்களோட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வருது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் பேசுகிற பேச்சு, அதாவது தகவல் தொடர்பு எதுனாச்சும் பேசுனீங்கன்னா அந்த விஷயங்களிலும் சிக்கல்கள் இருக்குது. அதை நீங்கள் இந்த மாதத்தில் தீர்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்வீங்க. உங்கள் பேச்சிலும் தொனியிலையும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் இனிமே இருக்கும். உங்களுக்கு உடல்நலம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வருது. உங்கள் வாழ்க்கையிலும் முக்கிய முன்னேற்றங்கள் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது. குருக்கள் மற்றும் வழிகாட்டிகளுடனான உறவும் இந்த மாதத்தில் வலுவடையுது. ஒரு சிலர் தொடர்ந்து மன அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. இருந்தாலும் கூட புதிய முயற்சிகள் மற்றும் முன்முயற்சிகளில் ஆர்வம் கண்டிப்பாக நீங்கள் காட்டத்தான் போகிறீங்க. மன அமைதி குறைவு ஏற்படுது. உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படுது. பிணைப்பு இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் தாயுடனான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. கடுமையாக பேசும் போக்கு குடும்பத்தில் உள்ளவங்களை காயப்படுத்தும். இந்த மாதத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக வருது. கன்னிராசி என்பவர்கள் திருமண வாழ்க்கை மற்றும் காதலில் முந்தைய மாதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா சிறந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை பெறுவீங்க. கணவன் மனைவி உறவில் பிணைப்பு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்து வந்த தவறான புரிதல்கள் படிப்படியாக குறையும். உங்கள் உணர்ச்சிகளை இந்த மாதம் கட்டுக்குள் வச்சிருப்பீங்க. இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த உறவு அம்சங்கள் சராசரியை விட அதிகமாகத்தான் இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் தனிமை உணர்வு தொடர்ந்து இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் குறுகிய பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் தொடரும். வாழ்க்கை துணை நிதானத்தை இழப்பாங்க. சில சமயங்களில் குடும்ப உறுப்பினர்களால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த சில மாதங்களில் உறவு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் அன்பையும் பிணைப்பையும் வெளிப்படுத்துறதுல நீங்கள் ஆர்வத்தை காட்டுவீங்க. தனிமை உணர்வு தொடர்ந்து இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் குறுகிய பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் தொடரும். வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்படுவாங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்களால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பிணைப்பு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்து வந்த தவறான புரிதல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் உணர்ச்சிகளை இந்த மாதம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டுமொத்த உறவும் சரியாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் போகையில் கவனமாக இருங்க. நிதானத்தை இழக்காதீங்க. சில சமயங்களில் குடும்ப உறுப்பினர்களால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த சில மாதங்களில் உறவு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் அன்பையும் பிணைப்பையும் வெளிப்படுத்துறதுல சிரமம் இருக்கலாம். காதலர்கள் உங்கள் உறவில் திருமண உறவாக ஆக்குறதுல சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. சில சந்தர்ப்பங்களில் மன அழுத்தத்தையும் உருவாக்கும் கடின நிலையும் இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும்.
இந்த மாதத்தில் சிறந்த நிதி செழிப்பு சாத்தியமாகும். கடன்களை அதிக அளவில் குறைக்கலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடு செய்வது பற்றி யோசிக்கலாம். குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆவணங்களில் உள்ள சிக்கல்களை முதல் சில வாரங்களில் உணரலாம். செலவுகள் குழந்தைகள் மற்றும் தாயின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் பங்குச்சந்தை வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலம் லாபம் அடையலாம். இந்த மாதத்தில் அந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பயணங்கள் சமூகம் மற்றும் மதம் தொடர்பாகத்தான் இருக்கும். வீடுகள் மற்றும் வாகனங்கள் பராமரிப்புக்காக செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த நிதிநிலையும் சிறப்பாக தான் இருக்கும். ஆவணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை தொடர்ந்து செலவழிக்க நேரும். சேமிப்புகள் அசையா சொத்துக்கள் மாற்றப்படும். வரவு சூப்பராக இருக்கும். இந்த மாதத்தில் குழந்தைகளுக்கான செலவுகள் வீட்டை மாற்றி அமைக்கிறது. அடுத்து உங்களோட உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அவங்களுக்கு சற்று செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி செலவுகளை அதிகரிக்கிறனால உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோக விஷயங்களில் சில சிக்கல்கள் இருந்தாலும் சாதுரியமான செயல்கள் மூலம் முன்னேற்றத்தை காணலாம். பணியிடத்தில் சக பெண்மணிகள் சாதகமாக இருப்பாங்க. பணிச்சூழல் இந்த மாத இறுதி வரை சூடான வாக்குவாதங்களை பெறுவீங்க. நீங்கள் கடுமையாக நடந்துக்கிருவீங்க. இந்த மாதத்தில் குறுகிய தூர பயணம் அல்லது வேலை தொடர்பான இடமாற்றம் எதிர்பார்க்கப்படுது. தொழிலில் பணவரவு இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது, இந்த மாதிரி வழிகாட்டிகள் மீண்டும் முக்கிய பங்காற்றுவாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு எதிரிகள் மீது வெற்றியும் எதிர்பார்க்கப்படுது. கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் மாற்று வருமான ஆதாயங்களையும் தேடுவதற்கு உங்களை தூண்டலாம். ராஜதந்திரம் மற்றும் மூலோபாய சிந்தனை இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கும். அரசிடம் அனுமதி பெறுவது இந்த மாதிரி செயல்பாட்டில் சில தடைகளை சந்திக்க நேரும். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் ஈகோ மோதல்கள் குறையும். கன்னிராசி என்பவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா முதலீடுகளின் மதிப்பு இழப்புகள் குறைப்புகளை சந்திப்பீங்க. தனித்துவ சிந்தனையும் செயலுக்கான எதிர்வினையும் இப்போ தான் தேவை. இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை கையாள்வதில் சற்று சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள கையாள்வதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தகவல் பரிமாற்றத்தில் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதத்தின் 2ஆம் பாதியில் பணிச்சூழல் சூப்பராக இருக்கும். இந்த மாதத்தில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா அந்த வியாபாரம் உங்களுக்கு ஏ1 நடக்கும். வியாபாரத்தில் முடிவுகள் எடுக்க இந்த மாதம்தான் சரியான டைம். தகுந்த முடிவுகளை எடுத்த பிறகு வழிகாட்டிகள் குருக்கள் ஆலோசனை ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு. அரசாங்க அதிகாரிகளுடனான உறவுகள் மிதமாகத்தான் இருக்கும். மாதத்தின் ஆரம்ப பாதையில் தகவல் தொடர்பு சாதனங்களில் மேம்படுத்துவதற்கான மாற்றங்கள் இருக்கும். ஜனவரியில் வருமானம் நல்ல வளர்ச்சி அடையும். சில தொழில்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தீரும். நீண்ட கால திட்டங்கள் மற்றும் பத்திரங்கள் முதலீடு செய்யலாம். எதிர்காலத்தில் ஆதாயங்கள் அளிக்கும். முக்கிய வணிக ஒப்பந்தங்கள் முடிவடைவதை பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் முதலீட்டு முறையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகளை சந்திக்க போகிறாங்க. இருந்தாலும் கடந்த மாதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தா சிறந்த காலம். உங்களுக்கு செரிமான விஷயங்களில் சில அசௌகரியங்கள் ஏற்படுது. யோகா மற்றும் தியானம் இதெல்லாம் செஞ்சால் உடல்நல பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் ஏற்படும். பிள்ளைகள், மனைவி, தாய் இவங்களுக்கெல்லாம் மருத்துவமனை செலவுகள் ஏற்படுது. தாயாருக்கு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படுது. உங்களில் ஒரு சிலருக்கு உணர்ச்சி மற்றும் உளவியல் சிக்கல்கள் சாத்தியமாகுது. மன அமைதி கெடுது. உடல்நல சிக்கலை தவிர்ப்பதற்கு வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துறது நல்லது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் மிதமான காலம் இருக்கலாம். போட்டித் தேர்வுகளை இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வெற்றி எளிதாக இருக்கும்.
நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்க. மேலும் ஜனவரி முதல் சில வாரங்களில் தகவல் தொடர்புகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும். வெளிநாட்டில் கல்வி கற்கும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. மாணவர்கள் முக்கிய கருத்துக்களை புரிஞ்சு கொள்வதில் தடைகளை தாண்டலாம். கவனத்திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த மாத இறுதியில் கொஞ்சம் ஆறுதல் கிட்டும். மாணவர்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் வீட்டுச்சூழல் காரணமாக மனதை அலகழிக்க வேணாம். இருந்தாலும் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்க முருகனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 23, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 2, 3, 4, 18, 19, 27, 28, 29, 30 மற்றும் 31. கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் ஏற்ற இறக்கத்தை மத்தியில் கழிப்பீங்க. ரொம்ப மங்களகரமான கிரகம் குரு பகவான் உங்கள் 8வது வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ஆன்மீக குணங்களை அதிகரிப்பார். உங்கள் மனம் மத செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டும். இது போன்ற செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீங்க. மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது பயிற்சிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பயிற்சி ஆறதுனால 7ஆம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆறதுனால திருமண வாழ்க்கையில் சில டென்ஷன்கள் அதிகரிக்கும். மன அழுத்தத்துடன் இருப்பீங்க. சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றுவார். உங்கள் வேலையில் நல்ல பலன்களை தருவார். அதனால் மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் நண்பர்களின் சகவாசம் உதவியாக இருக்கும். 4ஆம் வீட்டில் அமர்ந்து சூரியன் செவ்வாயும் உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. உங்கள் வேலையை முன்னோக்கி நகர்த்த உங்களால் முடிஞ்சவரை முயற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கடினமாக உழைச்சி உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்வீங்க. சனி பகவான் 6வது வீட்டில் இருப்பதனால உங்கள் தைரியம் மற்றும் சண்டை திறன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களின் நிலையை பலப்படுத்தும். உங்களின் பணித்துறையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். 7வது வீட்டில் மீனத்தில் ராகு இருப்பது உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுது. ஆனால் மக்களை ஆச்சரியப்படுத்தும் சில முடிவுகளை எடுப்பீங்க. பல சமயங்களில் இதன் மூலம் நீங்கள் பலனடைவீங்க. ஆனால் சில இழப்புக்களை சந்திக்க போகிறீங்க. மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் 3வது வீட்டில் இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் அன்பு உறவுகள் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் சார்ந்த உணர்வு வளரும். சகோதர சகோதரிகளின் அன்பை கொடுப்பாங்க. பதிலுக்கு அவர்களின் அன்பையும் பெறுவீங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுத காணலாம். அதனால் உங்களுக்கு இடையேயான உறவு ரொம்ப முதிர்ச்சி அடையும் மற்றும் வலுவாக மாறும். ஆனால் 4வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் ஏற்படும். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தாலும் இந்த மாதம் முதல் பாதியில் சாதகமான முடிவுகளை தரும். உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். 4வது வீட்டில் அமர்ந்து செவ்வாய் உங்கள் 11வது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் வருமான உயரும் வாய்ப்புகள் உண்டாகும். சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கலாம். ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் வேறு விதமாக சொன்னோம்னா செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். உங்கள் ராசியிலும் 7ஆம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கமும் இருக்குது. 6ஆம் வீட்டில் சனியின் அம்சமும் 8ஆம் வீட்டில் சனியும் குருவும் இருப்பதால் உடல்நலக் குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறை காட்ட வேண்டி வரும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்யணும். இதுவரை இந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டுக்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.